நான் இனி இன்னும் பண்ண ஹலோ காய்ஸ், நம்ம இப்போது கிராணி ப்ராக்டிஸ் கேம் ப்ளே விளையாட போகிறோம்னா நாங்கள்லாம் இப்போலாம் விளையாண்டு பழங்கிட்டு இருக்கோம் கைஸ். அதுங்காட்டி நாங்கள் இப்போது ப்ராக்டிஸ் விளையாட போகிறோம் கைஸ் கிராணி 3ல். வாங்க கைஸ் பார்க்கலாம். டே 1 நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். அப்போ தான் நம்ம சேனல் நாங்கள் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளீஸ் கைஸ் எங்களுக்கு லைக் பண்ணுங்க. கைஸ் இப்போ பாருங்கள், நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம யூடியூப் சேனல் பேர் வந்து என்பிஎஃப் ப்ராக்டிஸ் யூடியூபர்ஸ் ஆஃப் கிராணி கேம் ப்ளே. நம்ம ஃபஸ்ட்டு விளையாடுறது கிராணி 3 தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கைஸ். நாங்கள் பாட்டாக போடுவோம். அது விளையாடணும் ஓகே நாங்கள் கைஸ் ஃபுல்லாக போட்டால் தான் போடுவோம் அப்போது. சரிங்க கைஸ் ஓகே. இப்போ பாருங்க கைஸ், என்ன நல்ல வேலை சொட்டக்கடையில் நம்ம வச்சு விளையாடலாம் கைஸ். அதுங்காட்டி இப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ட்ராவில் பார்க்கலாம் கைஸ். கொஞ்சம் பக்காக இருங்க கைஸ், சூப்பருங்க கைஸ். இப்போ எலக்ட்ரிக் சுவிட்ச் வேறு இருக்குது கைஸ். எலக்ட்ரிக் சுவிட்ச் எங்கே போடணும்? ஐயோ கைஸ் மறந்து விட்டது கைஸ். ஐயோ என் பக்கத்தில் நல்லா கிராணி கேம் தெரிஞ்ச 2 பசங்க இருக்கானுங்க. அவனுக்கு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கானுங்க கைஸ். நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலே பண்ணுறோம் கைஸ். எங்கள் யூடியூப் சேனலுக்கு ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த தகர டப்பா வேறு கட்டிகிட்டே இருக்குங்க கைஸ். என்ன கைஸ் இந்த தகர டப்பாவை பண்ணுறது கொஞ்சம் பார்த்துங்க. இந்த தகர டப்பாக்கிட்ட பார்த்து தான் இருக்கும். நல்ல வேலை கிராணி இல்லைங்க கைஸ். இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம் கைஸ். என்ன கைஸ் இது பக்காது கிளிச்சாதுங்க கைஸ். இதை பாருங்கள், இப்போ போகலாம் கைஸ். கைஸ் வெப்பன் கீ இருக்குது. நான் இது இப்போ இருக்குன்னு சொல்லி தான் நானே வந்தேன் கைஸ். இப்போ நம்ம போய் அந்த காக்காவை போட்டு தள்ளலாம். காக்காவை போட்டு தள்ள முடியாது. அதுங்காட்டி நம்ம அந்த க்ரோபார் இருக்க ரூம் வழியாக போய் அந்த க்ரோபார் எடுத்து அந்த 2 பெட்டி எடுத்து எப்படியாவது என்ன எஸ்கேப் பண்ண முடியுதோ அந்த எஸ்கேப் பண்ணலாம் கைஸ். நம்ம ரூமுக்குள்ளே போகிறோம் கைஸ். போயிட்டு இங்கே இருக்குது வெப்பன் கீயோட எஸ் ஸ்லிங் ஷாட் கிடச்சிருச்சுங்க கைஸ். நல்ல வேலை கிராண்ட் பண்ணனால எல்லாத்தையும் கூலியிருந்தானா நம்மளுக்கு வெப்பன் கீ தேவையில்லை கைஸ். போட்டுருவோம். கைஸ் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை இது பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஏதாவது எங்களோட வீடியோவில் தப்பு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ் கைஸ். நாங்களே சின்ன பசங்க கைஸ், இது பழகி இல்லைங்க கைஸ். ஸோ தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிகிட்ருக்கேன் கைஸ். நானே என்னங்க கைஸ் தேங்காய் கைஸ். இதை இப்படி கீழே போட்டு விட்டு இந்த தேங்காவை எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். சம்திங் இன்சைட் இன் திஸ் கோகனட். அந்த களை வெற்று மிஷின் எங்கே இருக்கும் கைஸ் பார்க்கலாம் கைஸ். நல்லதாக காயனா கொடுத்துருக்கானே பரிசு. நல்லா இருக்கு கைஸ். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். தீ குச்சிங் கைஸ். இப்போ ஃபயர் வுட் வேணுமீங்க. படுக்க வச்சு கையில் போகிற மெயின் நரம்புல ஊசி போடுவாங்க. ஊசி மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் இதை விடுறாங்க. சாரி நாங்கள் கிராணி 3 என்ஹான்ஸ் உடம்பு ஃபுல்லாக சுற்றுது. எங்கே ரத்த ஓட்டம் தடைப்பட்டுருக்குதோ அந்த இடத்துல போய் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. சேஃப் லாக் இங்கிலீஷ் இந்த கீ அப்படியே கீழே போட்டு நம்ம சேஃப் லாக் எடுத்து போவோம். அந்த மாதிரி
அது கண்டுபிடிக்கிறது. அது வழியாக உடம்புல இருக்கிற அத்தனை பார்த்துட்டு அந்த ரத்தம் இங்கே கிடையாதுங்க சாரி கைஸ் கொஞ்சம் தப்பாக போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல இங்கே தான் போயிட்டு இருக்குது, இந்த இங்கே கக்கூஸ்குள்ளே தான் வச்சுருப்பானுங்க கரெக்டுங்க கைஸ். லிவருக்கு போகுது, கிட்னி நாங்களே இப்போ தான் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் கைஸ். ஸோ ப்ளீஸ் கைஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். இது வந்து ஹார்ட்டுக்கு எஸ்ங்க பிரிட்ஜ் பிராங்க் கிடச்சிருக்கோம் கைஸ். சரியான பிரிட்ஜ் பிராங்க் நமக்கு தேவையானது கிடச்சிருச்சுங்க கைஸ். அது ஹார்ட்டுக்குள்ள எல்லா பக்கம் சுற்றிட்டு நம்ம முடிஞ்சால் கேட் எஸ்கேப்பே பண்ணலாம் கைஸ். போய் தடைப்பட்டு நிற்குதுன்னா அந்த இடத்துல இப்போ இதோட நம்ம அதை மட்டும் பயன்படுத்தணும். அடுத்த பாட்டில் நம்ம சந்திக்கலாம் கைஸ். ஓகேவா கைஸ்? இப்போ நான் ஒரு சின்ன டாக்டரே ஆகிட்டேன். எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறது மேக்னெட்டிக்கு உன்னோட எலும்பை மட்டும் கைஸ் தேங்க்யூ எக்ஸ்ரே. இது வந்து எலும்பு சட்டை எல்லாத்தையும் நரம்பு எல்லாத்தையும் எக்ஸ்ரே எடுக்கிறது தான்